ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பொதுவாக அதிகமாகவே இருக்குங்க. அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தான் நம்ம பிள்ளைங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கணும். இன்றைக்கி பேரண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கூட பேசக்கூடிய ரொம்பவே முக்கியமான நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டியான வாக்கியங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கூட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போது நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன சென்டென்ஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷில் பேசுங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சென்டென்ஸ், சின்ன சின்ன சென்டென்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சென்டென்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தப்பு நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். டேரெக்டாக எடுத்தோன்னே பிள்ளைங்கக்கிட்ட பெரிய பெரிய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நம்மளால் சில நேரங்களில் பேச முடியாது. சோர்ந்து போய் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அவ்வளோதான்ப்பா, முடியாதுப்பா, நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சென்டென்ஸை நம்ம பேசுகிறத அவாய்ட் பண்ணிடணும். பெரிய பெரிய இங்கிலீஷில் இருக்கிற சென்டென்ஸை நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்மால் சென்டென்ஸ். இங்கே வா, அங்கே போ, அதை எடு, மெதுவாக சாப்பிடு, வேகமாக வா, சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டியான தமிழ் வாக்கியங்களை உங்கள் பிள்ளைங்க கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசி பேசி பழகும்போது உங்கள் பிள்ளைங்க அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க. அதுவுமே நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, இப்போ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் த சேம் சென்டென்ஸ் டெய்லி. எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழில் சொல்கிறத ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க கூட அதே சென்டென்ஸை இங்கிலீஷில் நீங்கள் பேசி பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்களுக்கு புரியுறதுக்காக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். தமிழ். இப்போ தமிழில் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, தம்பியோ பாப்பாவோ வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வேக வேகமாக எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போது நம்ம மைண்டில் என்ன ஃபர்ஸ்ட் வரும்? மெதுவாக சாப்பிடுப்பா. அப்போது இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷனை அடிக்கடி பண்ணுவாங்க. வேகமாக சாப்பிட்ற ஆக்ஷனை ஒரு நாள் மட்டும் பண்ண மாட்டாங்க, அடிக்கடி பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? மெதுவாக சாப்பிடு, இன்றைக்கி மெதுவாக சாப்பிடுன்னு சொல்லுவோம். திருப்பி அடுத்த வாரம் வேக வேகமாக சாப்பிடுவாங்க, அப்பா மெதுவாக சாப்பிடு, அப்பயும் நம்ம மெதுவாக சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போது ஒரு ஆக்ஷனை டெய்லி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க? மெதுவாக சாப்பிடு. அப்போ இந்த மெதுவாக சாப்பிடு அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி நம்ம பிள்ளைங்க கூட பேசணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே சென்டென்ஸை ரிப்பீட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் நம்ம சூப்பராக பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, பாருங்கள், தமிழில் நீங்கள் நினைக்கிறீங்க மெதுவாக சாப்பிடு அப்படிங்கிறது, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், ஈட் ஸ்லோலி. ஈட் அப்படின்னா சாப்பிடு, ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. இந்த மாதிரி சென்டென்ஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். இது ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஓகே, ஈட் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக சாப்பிடு. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிட்டீங்க. இந்த சென்டென்ஸை சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வேகமாக சாப்பிட்டா கூட அப்பயே நம்ம மெதுவாக சாப்பிடு அப்படின்னு தமிழில் சொல்லிடக்கூடாது. அதுக்கும் இங்கிலீஷில் ரிப்பீட்டடாக என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் மெதுவாக சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லணும். டுமாரோ மெதுவாக சாப்பிடுன்னு சொல்லுங்கள். இப்போ நாளை கழிச்சு வேக வேகமாக சாப்பிட்றாங்கன்னா அப்போ என்ன சொல்லுங்கள்? ஈட் ஸ்லோலி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? டே ஆஃப்டர் டுமாரோ. இன்றைக்கும் நீங்கள் மெதுவாக சாப்பிடு அப்படிங்கிறத ஈட் ஸ்லோலின்னு தான் சொல்லணும். நாளைக்கும் மெதுவாக சாப்பிடு அப்படின்னு நீங்கள் தமிழில் சொல்ல வரீங்க அப்படின்னா அப்போயும் ஈட் ஸ்லோலின்னு தான் சொல்லணும். டே ஆஃப்டர் டுமாரோ நாளை கழிச்சும் வேகமாக சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல வரும்போதும் நீங்கள் ஈட் ஸ்லோலி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழில் திங்க் பண்ணுறீங்க, அது இங்கிலீஷில் பேசுகிறீங்க, இங்கிலீஷில் பேசுனதை அதை திருப்பி அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்களாகவே ஈஸியாக சொல்லி கொடுத்துருவீங்க. எஸ், நோ,
ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியான வார்த்தைகளை பிள்ளைங்களை பேச வைக்கலாம். பட் அது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகேங்க, இப்போ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ண புக் இந்த இருக்குங்க. இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இதில் 1000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு தமிழ் உச்சரிப்பும் இருக்கும், அதுக்கான தமிழ் பொருளும் இருக்குங்க. இந்த புக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த புக் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 20 சாப்டர் நீங்கள் படித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த 20 சாப்டர்ஸ்க்கான டெஸ்ட்டு நாங்கள் வச்சுருப்போம். பாருங்கள், பின்னாடி இருக்கும் 20 சாப்டர்ஸ்க்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்களே பின்னாடியே எழுதி நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஓகே, இந்த புக்கு உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 339 ரூபாய். இந்த புக்கை வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த புக்குக்கான வீடியோ, ஆடியோ, அதுக்கான ப்ராக்டிஸ் ஷீட்டுக்கான PDF இதெல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துருவோங்க. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் புக் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த மாதிரி 7 சிச்சுவேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீன். காலையில் எந்திரிச்சோன்னையும் நம்ம பிள்ளைங்க கூட எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசணும், அப்போ தான் பிள்ளைங்க நம்ம கூட சேர்ந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ இப்போது காலையில் பிள்ளைங்க பெட்லேருந்து எந்திக்கும் போது நம்ம என்னென்னலாம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் தமிழில் நிறைய குட்டி குட்டியான சென்டென்ஸை நம்ம பிள்ளைங்க கூட தமிழில் பேசுவோமோ அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் டைம். அதாவது நம்ம சாப்பிடும்போது நம்ம பிள்ளைங்க கூட சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுவோம். மெதுவாக சாப்பிடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தண்ணி கொடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பிளேட் எடு. ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் நம்ம பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் நம்ம எப்படி பேசணும்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க கூட சூப்பராக இங்கிலீஷில் பேசலாம். தேர்ட் பாருங்கள், ஸ்டடி டைம். பிள்ளைங்க படிக்கும்போது ஹோம்ஒர்க் எழுது, ஹோம்ஒர்க்கை செய், இதை எழுது, இதை அழகாக எழுது சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம தமிழில் நிறைய சென்டென்ஸ் இந்த ஸ்டடி டைம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம பேசுவோம். ஃபோர்த்து பாருங்கள், ப்ளே டைம். விளையாடும் போது மெதுவாக விளையாடுப்பா இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. வெளியே போய் விளையாடு, உள்ளே வந்து விளையாடு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க கூட விளையாடும் போது அவங்க கூட எப்படிலாம் இங்கிலீஷில் அவங்கள பேசலாம், அவங்க கூட பேச வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபோர்த்து பாருங்கள், ப்ளே டைம். நம்ம பிள்ளைங்க பார்த்திங்கன்னா விளையாடும் போது வெளியே போய் விளையாடுப்பா, உள்ளே வந்து விளையாடு, மெதுவாக விளையாடு இந்த மாதிரி பேசுவோம் பார்த்தீங்களா. தமிழில் பேசுகிறத அப்படி இங்கிலீஷில் நம்ம பேசி பழகலாம். ஃபிஃப்த் பாருங்கள், டிசிப்ளின் சென்டென்சஸ். அதாவது நம்ம பிள்ளைங்க பார்த்திங்க அப்படின்னா கோவப்பட்டாங்கன்னா கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம், சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு நம்ம எப்படிலாம் தமிழில் நிறைய சென்டென்ஸ் குட்டி குட்டியாக பேசுவோமோ அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிக்ஸ்த் பாருங்கள், லவ் அண்ட் மோட்டிவேஷன் சென்டென்சஸ். பிள்ளைங்க மேலே நம்ம அன்பு கூர்ந்து பிள்ளைங்களை நம்ம உற்சாகப்படுத்துவோம் பார்த்தீங்களா, என்கரேஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நிறைய உள்ளே இருக்கும். அதெல்லாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவன்த் பாருங்க, நைட் டைம் சென்டென்சஸ். ஓகே, தூங்க போப்பா, டைம் ஆயிடுச்சு, லைட் ஆஃப் பண்ணு, கண்ணை மூடி தூங்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்களேன். காலையிலேருந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம பிள்ளைங்க கூட நிறைய நேரங்களில் நிறைய சிச்சுவேஷனில் நம்ம அவங்க கூட இருப்போம். ஸோ அவங்க கூட எப்பப்பெல்லாம் இருக்க சான்ஸ் கிடைக்குதோ, ஏன்னா பிள்ளைங்க நிறைய நேரங்களில் ஸ்கூலில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க இருக்கிறது நம்ம கூட கொஞ்சம் டைம் தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே இந்த 7 சிச்சுவேஷன், இந்த 7 பாயிண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சென்டென்ஸும் இதுக்குள்ளே வந்துடும். நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஒரு 50 சென்டென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை கவனமாக கவனிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே உங்கள் பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேச முடியும், உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் கூட இங்கிலீஷில் பேச வைக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் வாயை திறந்து நம்ம பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேசணுங்க. அப்படி பேசக்கூடிய அந்த 7 சிச்சுவேஷன் 7 பாயிண்ட்டில் இருக்கிற நிறைய சென்டென்ஸை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்லேருந்து ஆகஸ்ட் மந்த்க்கான ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் சேரணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துக்கலாங்க. இதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீன். காலையில் பிள்ளைங்க கூட நம்ம எப்படிலாம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எழுந்திரு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பெட்டில் பிள்ளைங்க படுத்து தூங்கிடுவாங்க, 6:30 ஆயிரும், 7 ஆயிரும், ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லுவோம், டக்குன்னு எந்திரிப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இங்கேருந்து பேச ஆரம்பிக்கலாம். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து
நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எப்படிலாம் நம்ம பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பிரித்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதான் ஃபர்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரி அப்படின்னு அப்படி சொல்லலாம், சிம்பிள் தான் பாருங்களேன். வேக்கப், வேக்கப் அப்படின்னா எந்திரி அப்படின்னு அர்த்தம். இப்போ பிள்ளைங்க பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ போய் எந்திரி அப்படின்னா வேக்கப் அப்படின்னு சொல்லலாம். இதுவே தூக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சுட்டாங்க, ஆனால் பெட்டில் தான் படுத்துட்டு இருக்காங்க எந்திக்காமல், அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கேடப், கேடப். ஓகேங்களா, புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே. செகண்ட் பாருங்களேன், பிள்ளைங்க எந்திரிச்சோன்னையும் அவங்கள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சரி உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், காலை வணக்கம். நம்ம பிள்ளைங்க கூட இப்படி அன்பாக பேசி பழகணும். ஓகேங்களா, காலை வணக்கம். அது எப்படி சொல்லலாம் பிள்ளைங்க கூட பேசும்போது? சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒரு நோட்டு கூட போட்டு எழுதிக்கோங்க. முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஆன்சரை அப்படியே காமெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வரிசை நீங்கள் டைப் பண்ணி எனக்கு அனுப்பலாங்க. ஓகேங்களா? ஓகே, பின்னாடியே நீங்கள் அதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. ஓகே, காலை வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங் அப்படின்னா காலை வணக்கம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பேசிக் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இது தேவைப்படுது. ஓகே, அடுத்து பாருங்களேன், பல் துலக்கு. உன் பற்களை துலக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் ஷார்ட்டாக பல் துலக்குன்னு மட்டும் எழுதியிருக்கேன். எப்படி பேசலாம் அதை? சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், ப்ரஷ் யுவர் டீத். அவ்வளோதான், முடிஞ்சு. ப்ரஷ் யுவர் டீத், ப்ரஷ் யுவர் டீத், உன் பற்களை துலக்கு. இப்போ 4வது பாருங்கள், முகத்தை கழுவு. இப்போ பிள்ளைங்க பெட்டை விட்டு எந்திரிச்சிட்டாங்க, நீங்கள் குட் மார்னிங் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ண சொல்கிறீங்க, ப்ரஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க உன் முகத்தை கழுவு, வாஷ் பண்ணுப்பான்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க, பாருங்களேன். வாஷ் யுவர் ஃபேஸ். முடிஞ்சு, அவ்வளோதான். சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து பேசுங்க. வாஷ் அப்படின்னா கழுவு அப்படின்னு அர்த்தம், யுவர் ஃபேஸ் அப்படின்னா உன் முகத்தை. புரிஞ்சா? சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்களேன், குளி. பிள்ளைங்களை நீங்கள் குளிக்க போக சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் அதை சொல்லுவீங்க? சிம்பிள் தான், டேக் அ பாத். டேக் அ பாத் அப்படின்னா குளிக்க போப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், உடை அணி. குளிச்சுட்டு வந்துட்டாங்க, இப்போ ட்ரெஸ் போட சொல்கிறோம். பிள்ளைங்களா தானே போடுவாங்க, ட்ரெஸ்ஸை போடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அதை? சிம்பிள் தான், பாருங்களேன். வியர் யுவர் ட்ரெஸ், உன் ஆடையை அணி. நம்ம இதை இப்படியும் சொல்லலாம், புட் ஆன் யுவர், வியர் யுவர் ட்ரெஸ், இப்படி நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும் அப்படின்னா புட் ஆன் யுவர் க்ளோத்ஸ், இப்படி நம்ம சொல்லலாம். ஓகேங்களாங்க, ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஒரு 6 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு சென்டென்ஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், முடிய சீவு. நம்ம அதை தமிழில் நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா தலையை சிவப்பு அப்படின்னு சொல்லுவோம். பட் எக்ஸாக்டாக சொல்லும் போது முடியை சிவப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, முடியை சீவு அப்படின்னா எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம் பிள்ளைங்க கூட? சிம்பிள் தான், பாருங்கள். கோம் யுவர் ஹேர். கோம் அப்படின்னா சீவுறது. ஓகேங்களா? கோம் அப்படின்னா சீவுறது. யுவர் ஹேர் அப்படின்னா உன் தலைமுடியை. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், சீக்கிரம் தயாராகு. இப்போ பிள்ளைங்க காலைல எந்திக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ரெடி ஆகுறாங்க. இப்போ முடிய சீவ சொல்லிட்டோம். இப்போ கடைசியாக சீக்கிரம் தயாராகு, சீக்கிரம் ரெடி ஆகுப்பா அப்படின்னு சொல்ல வரோம். எப்படி சொல்லணும் இதை? ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிள் தான், பாருங்களேன். கெட் ரெடி அப்படின்னா தயாராக அப்படின்னு அர்த்தம். குயிக்லி அப்படின்னா சீக்கிரமாக. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், ஷூஸ் போடு. ரெடி ஆகிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷூஸ் போட சொல்கிறோம். எப்படி சொல்லலாம் இதை? சிம்பிள் தான், பாருங்களேன். wear your shoes. முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், உன் ஸ்கூல் பேக்கை எடு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஷூஸ்லாம் போட்டாச்சு சொல்கிறோம். உன்னோட ஸ்கூல் பேக் எடுன்னு சொல்கிறோம். எப்படி நம்ம இந்த பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேசலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். டேக் யுவர் ஸ்கூல் பேக். உன்னுடைய ஸ்கூல் பேக்கை எடு. டேக் அப்படின்னா எடு, யுவர் அப்படின்னா உன்னுடைய ஸ்கூல் பேக். ஈஸியாக இருக்கா?
டேக் யுவர் ஸ்கூல் பேக், டேக் யுவர் ஸ்கூல் பேக், உன்னுடைய ஸ்கூல் பேக்கை எடு. ஓகே, இப்போ பேக்கை எடுத்துட்டார் தம்பி அல்லது பாப்பா பேக்கெலாம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் வாட்டர் பாட்டில் எடுக்க மறந்துட்டாங்க. பேக் எடுத்து வரும்போதே வாட்டர் பாட்டில் எடுத்தியா, எடுக்கல, இவன் வாட்டர் பாட்டில் எடுத்து வா சொல்லுவோம் பார்த்தீங்களா. வாட்டர் பாட்டில் எடு, எப்படி சொல்லணும், இதை ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிள் தான். இங்கே உன்னுடைய ஸ்கூல் பேக் எடு, இங்கே உன்னுடைய வாட்டர் பாட்டில் எடுன்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் எப்படி பேசுவீங்க உங்கள் பிள்ளைங்க கூட? பேசுங்க. சிம்பிள், சூப்பராக பேசிட்டீங்க. டேக் யுவர் வாட்டர் பாட்டில், டேக் யுவர் வாட்டர் பாட்டில், டேக் யுவர் வாட்டர் பாட்டில், உன்னுடைய வாட்டர் பாட்டிலை எடு. இப்போ ஃபேனெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வா, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறோம்? சீக்கிரம் வா. பேக்லாம் மாட்டியாச்சு, வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு, கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் வான்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்கிறோம்? சிம்பிள் தான். கம் வா, சீக்கிரம் அப்படின்னா குயிக்லி, சீக்கிரம் வா, முடிஞ்சு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் அதாவது இந்த சிச்சுவேஷனில், அதாவது மார்னிங் ரொட்டீனில் நம்ம பிள்ளைங்க கூட நிறைய சென்டென்ஸ் பேசுவோம், தமிழில் நிறைய பேசுவோம். ஆனால் இந்த 12 சென்டென்ஸ் ஸ்பெசிஃபிக்காக டெய்லி ரொட்டீனில் நம்ம அடிக்கடி பேசுவோம். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் காலையில் எந்திரி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக வேக்கப் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பித்து அதிலிருந்து நீங்கள் சீக்கிரம் வா வரைக்கும் நீங்கள் பேசி பழகுங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறது உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா இங்கிலீஷில் புரிய ஆரம்பிக்கும். உங்கள் பிள்ளைங்களும் அதை வச்சு ஓகேம்மா, இப்படி சிம்பிளாக ஓகே, ஓகே மாம், ஓகே டேட், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணி நீங்கள் வைங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்கள இங்கிலீஷில் நீங்கள் பேச வைக்க முடியும். நானும் தொடர்ந்து உங்களுக்காக முயற்சி பண்ணிட்டே இருப்பேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் மார்னிங் ரொட்டீனில் இங்கே நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுன்னா அதையும் காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க சாப்பிடும்போது பெரும்பாலும் எல்லாருமே பக்கத்தில் தான் உட்காந்துருப்போம். அப்படி பிள்ளைங்க சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா வேகமாக சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மெதுவாக சாப்பிடுன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் தண்ணி விற்கிட்டே இருப்பாங்க, தண்ணி குடிப்பான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுலாம் இங்கிலீஷில் நம்ம பேசும்போது பிள்ளைங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சென்டென்ஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேச ஆரம்பிக்கலாமா? ஓகே, பாருங்கள். சாப்பிடவா, தம்பி பாப்பா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. போதும்ப்பா, விளையாண்டதெல்லாம் போதும், சாப்பிடவான்னு சொல்ல கூப்பிடுவோம் பார்த்தீங்களா? இதை நம்ம எப்படி அவங்கள பார்த்து கூப்பிடுவோம் சொல்லுங்கள் பார்க்கும். அல்லது வந்து சாப்பிடு, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? எப்படி நம்ம இதை பேசலாம்? சாப்பிடவா இல்லைனா வந்து சாப்பிடு, சிம்பிள் தான். பாருங்களேன். கம் அண்ட் ஈட், முடிஞ்சு, அவ்வளோதான். கம் அண்ட் ஈட், கம் அண்ட் ஈட், வந்து சாப்பிடு. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போது நம்ம 2 ஆக்ஷனை ஒரே டைமில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பேச வரோம், வர்றதும் சாப்பிட்றதும். ஸோ ரெண்டையுமே அப்படி மொத்தமாக பேசும்போது தான் இப்படி பேசுகிறோம். கம் அண்ட் ஈட். இந்த அண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் நடுவில் வந்து நிற்கும். வந்து சாப்பிடு, கம் அண்ட் ஈட், கம் அண்ட் ஈட். புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்கள். மெதுவாக சாப்பிடு. தம்பி வேக வேகமாக எடுத்து சாப்பிட்றப்பில் நமக்கே பார்க்க பயமாக இருக்கும். மெதுவாக சாப்பிடுப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம் அதை? சிம்பிள் தான். பாருங்களேன். ஈட், சாப்பிடு. எப்படி சாப்பிட சொல்லியிருக்கோம்? மெதுவா, ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி, ஈட் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் குடி. இப்போ தம்பி விற்கிறாப்புல, விற்கல் வருது தம்பிக்கோ பாப்பாக்கோ, டக்குன்னு என்ன சொல்லுவோம்? தண்ணி குடி சொல்லுவோம் பார்த்தீங்களா? தண்ணீர் குடி. எப்படி சொல்லலாம்? ட்ரிங்க் வாட்டர், தண்ணீர் குடி. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் போகலாமா? இப்போ 4th பாருங்களேங்க. உன் கைகளை கழுவு. விளாண்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருப்பாங்க. பார்த்தோன்னே போய் கை கழுவிட்டு வா, உன் கையை கழுவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் தான் பேசணும். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேச போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் தான் உங்கள் பிள்ளை நினச்சிக்கோங்க. நீங்கள் எப்படிலாம் என் கூட பேசுவீங்க அதை தான் என் கூட நான் பேச சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, உன்னோட கைகளை கழுவு அப்படின்னா சிம்பிள் தான். பாருங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா? கைகளை கழுவு. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், உன் கைகளை கழுவு.
ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், உன் சாப்பாட்டை சாப்பிட்டு முடி. சாப்பாடை சாப்பிட்டு முடிப்பான்னு சொல்கிறோம். எப்படி சொல்லலாம் இதை? சிம்பிள் தான் பாருங்களேன். ஃபினிஷ். ஃபினிஷ் அப்படின்னா முடி அப்படின்னு அர்த்தம். யுவர் ஃபுட். உன் சாப்பாட்டை. ஃபினிஷ் யுவர் ஃபுட். ஃபினிஷ் யுவர் ஃபுட். உன்னோட சாப்பாட்டை சாப்பிட்டு முடி. அடுத்து பாருங்கள், உன் சாப்பாட்டை வீணாக்காது. உன் சாப்பாட்டை வீணாக்காத சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசுவோம்? இதை ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்களேன். டோன்ட் வேஸ்ட். வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீணாக்குறது. ஓகேங்களா? அப்போ வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட். எங்கெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து வீணாக்காத, போகாத, செய்யாத, விளையாடாத, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை செய்யாதன்னு சொல்கிறீங்களோ அங்கே டோன்ட் வச்சு பேசுங்க. என்ன ஆக்ஷன் நீங்கள் சொல்லணுமோ அந்த ஆக்ஷனை அப்படி பேசுங்க, முடிஞ்சு. இப்போ வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட். டோன்ட் வேஸ்ட். எதை வீணாக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? உன் சாப்பாட்டை. யுவர் ஃபுட். முடிஞ்சு. டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட். டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட். உன்னோட சாப்பாட்டை வீணாக்காத. இன்னும் வேண்டுமா? இப்போ தம்பியோ பாப்பாவோ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அப்படியே நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் வேணுமா கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? இதை சிம்பிள் தான் பாருங்களேன். உனக்கு இன்னும் வேண்டுமா? இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா உனக்கு இன்னும் வேண்டுமா? ஓகே, எப்படி கேட்கலாம்? இதை ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்களேன். Do you want? நல்லா கவனிச்சுக்கோங்க. வாண்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நம்ம பிள்ளைங்களை பார்த்து கேள்வியாக கேட்குறோம். உனக்கு வேண்டுமான்னு கேள்வியாக கேட்குறோம். அந்த வேண்டுமா அப்படிங்கிறதுனால கேள்வியாக கேட்க வருதுனால டூ அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம ஆட் பண்ணி கேள்வி கேட்டிருக்கோம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? do you want? உனக்கு வேண்டுமா? ஆனால் இந்த கேள்வியை நம்ம இன்னும் முடிக்கலை. எப்படி தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா உனக்கு வேண்டுமா அப்படின்னு நம்ம கேட்க வரல, இன்னும் வேண்டுமா அப்படின்னு கேட்க வந்திருக்கோம். அப்போ இந்த இன்னும் அப்படிங்கிறத நம்ம மோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? do you want more? do you want more? உனக்கு இன்னும் வேண்டுமா? ஈஸியாக இருக்கா? do you want more? உனக்கு இன்னும் வேண்டுமா? அடுத்து பாருங்கள், இது சுவையாக இருக்கிறதா? வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்வீட் ஏதோ பண்ணியிருக்கீங்க, பிள்ளைங்கிட்ட கொடுத்துருக்கீங்க, பிள்ளைங்க சாப்பிட்டு ஃபீட்பேக் எதிர்பார்க்குறீங்க. இது சுவையாக இருக்கிறதா? இது டேஸ்ட்டாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதை நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்களை பார்த்து கேட்பீங்க? ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிள் தான். இஸ் இட் டேஸ்டி? இது சுவையாக இருக்கிறதா? இஸ் இட் டேஸ்டி? இது சுவையாக இருக்கிறதா? அடுத்து பாருங்களேன், தட்டை எடு. இப்போ சாப்பிட்லாம் முடிச்சுட்டாங்க, கையை கழுவ வரும்போது பிளேட் எடுக்காமே வந்துடுறாங்க கிச்சனுக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? தட்டை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான் பாருங்களேன். டேக். டேக் அப்படின்னா எடு அப்படின்னு அர்த்தம். எதை எடுக்க சொல்லியிருக்கோம்? தட்டை. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? பிளேட். பேசலாமா? த பிளேட். தட்டை எடு. இந்த இடத்துல டேரெக்டாக டேக் பிளேட் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. டேக் த பிளேட், த ஆட் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? டேக் த பிளேட், தட்டை எடு. ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க கூட சாப்பிடும்போது பேசக்கூடிய ரொம்பவே இம்பார்ட்டண்டான 9 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த செகண்ட் ஃபுட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் 5 சென்டென்ஸ் மாற்றி உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருக்கேன். இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிந்தால் காமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணலாங்க. ஏற்கனவே நான் வரிசை எல்லா சென்டென்ஸும் டைப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண வேணாம். இல்லை நான் டைப் பண்ணல, வீடியோ மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா மட்டும் இந்த கடைசியாக கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் டெஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் பாருங்கள், ஸ்டடி டைம். உங்கள் பிள்ளைங்க படிக்கும்போது அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா அம்மா கூடவே இருப்பாங்க, சில நேரங்களில் அப்பாவும் கூடவே இருப்பாங்க. இப்போ பிள்ளைங்க படிக்கும்போது அவங்க கூட இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. பிள்ளைங்களை படிக்கும் போது பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுங்கள்.
அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். உன் வீட்டு பாடத்தை செய். உன் வீட்டு பாடத்தை செய்ப்பான்னு சொல்கிறோம். இதை நம்ம பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேசணும். அதை எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள், பாருங்களேன். டூ யுவர் ஹோம்ஒர்க். முடிஞ்சு, அவ்வளோதாங்க. டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். யுவர் அப்படின்னா உன் அல்லது உன்னுடைய. ஹோம்ஒர்க் அப்படின்னா வீட்டு பாடம். இப்போ சேர்ந்து பேசுங்க. டூ யுவர் ஹோம்ஒர்க். இன்றைக்கி ஈவினிங் உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க கூட இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க. வீட்டு பாடம் செய்யாமல் இருக்காங்கன்னா உன் வீட்டு பாடத்தை செய்ப்பா. டூ யுவர் ஹோம்ஒர்க், டூ யுவர் ஹோம்ஒர்க் சொல்லுங்கள். ஓகேங்களா? பேசுங்க. அடுத்து பாருங்களேன். இதை வாசி. இதை வாசி எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். ரீட் திஸ். ரீட் திஸ் அப்படின்னா இதை வாசி, அல்லது இதை படி அப்படின்னாலும் ரீட் திஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதை படி, இதை வாசி. அடுத்து பாருங்களேன். இதை எழுது. டீச்சர் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இதை எழுது சொல்லுவோம். பார்த்தீங்களா? இதை எழுது எப்படி சொல்லலாம்? ரைட் திஸ். ரைட் திஸ். இதை எழுது. ஈஸியாக இருக்கா? இப்போ ஃபோர்த்து பாருங்களேன். மீண்டும் முயற்சி செய். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிள் தான், பாருங்களேன். ட்ரை அகைன். முடிஞ்சு. ட்ரை அகைன் அப்படின்னா மீண்டும் முயற்சி செய். நெக்ஸ்ட் ஒன். கவனமாக படி. கவனமாக படிப்பா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். படி, ஸ்டடி. படி அப்படின்னா ஸ்டடி. எப்படி படிக்க சொல்லியிருக்கோம்? கவனமாக, கேர்ஃபுல்லி. கவனமாக படி. அடுத்து பார்க்கலாமா? நன்றாக படி. நல்லா படிப்பான்னு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம் இந்த பிள்ளைங்களை பார்த்து? இதெல்லாம் படிக்கும் போதே பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணணும், அவங்க என்கரேஜ் பண்ணணும். ஓகேங்களாங்க? நன்றாக படி அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஸ்டடி, படி. எப்படி படிக்க சொல்லியிருக்கோம்? நன்றாக. நன்றாக அப்படின்னா வெல், அவ்வளோதான். ஸ்டடி வெல், நன்றாக படி. நன்றாக படி அப்படின்னா ஸ்டடி வெல். ஈஸியாக இருக்கா? பிள்ளைங்க படிக்கும் போது அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள், நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். தயவு செய்து திட்டாதீங்க. பிள்ளைங்க ஏதாவது படிக்கலை, அது எழுதும்போது தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா திட்டிடக்கூடாது, ஹார்ஸாக சின்ன சின்ன வார்த்தைகள் பேசிடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ தப்பாக எழுதிட்டாங்களா, பரவாயில்ல, ட்ரை அகைன், திரும்ப முயற்சி பண்ணு. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கும் இங்கிலீஷ் பேசுகிற மனநிலைமை தானாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து பிள்ளைங்களை திட்டாதீங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள், நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு நல்ல இடத்துக்கு வருவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம மொத்தமாக 3 பார்த்துருக்கோங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுன்னா அதையும் காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4th பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே டைம். பிள்ளைங்க விளையாடும் போது கூட நம்ம அவங்க கூட இங்கிலீஷில் பேசலாங்க. அவங்க விளையாடும் போது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கூட இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கலாம். ஓகே, அப்படிப்பட்ட சிம்பிளான சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். போய் விளையாடு. ஏன் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்க, போய் விளையாடு. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டே இருக்க, கொஞ்ச நேரம் போய் விளையாடு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி நம்ம இதை பேசலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க, பாருங்களேன். கோ அண்ட் ப்ளே. போய் விளையாடு. கோ அண்ட் ப்ளே, கோ அண்ட் ப்ளே, போய் விளையாடு. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். உள்ளே விளையாடு. வெளியில் பார்த்தீங்க பயங்கர வெயில், உள்ளே வந்து விளையாடுப்பா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசுவோம்? இதை சிம்பிள் தான், பாருங்களேன். ப்ளே, விளையாடு. எங்கே விளையாட சொல்லியிருக்கோம்? உள்ளே, வீட்டுக்குள்ளே, உள்ளே, ஒரு இடத்துக்குள்ளே அப்படின்னா இன்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ளே இன்சைட், உள்ளே விளையாடு. இப்போ வீட்டுக்கு வெளியே விளையாட சொல்கிறோம். வெளியே விளையாடு எப்படி சொல்லலாம்? நம்ம வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன், வெளியில் போய் விளையாடுப்பா சொல்லுவோம் பார்த்தீங்களா? வெளியே விளையாடு அப்படின்னா சிம்பிள் தான். ப்ளே, விளையாடு. வெளியே அப்படின்னா அவுட் சைடு. வெளியே அப்படின்னா அவுட் சைடு, முடிஞ்சு. ப்ளே இன்சைடு அப்படின்னா உள்ளே விளையாடு. ப்ளே அவுட் சைடு அப்படின்னா வெளியே விளையாடு. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மாதிரி தாங்க குட்டி குட்டியான சென்டென்ஸை நம்ம பேசும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்ல வரோன்னு ஃபஸ்ட்டு புரியும்.
குழந்தைங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் இங்கிலீஷில் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சிருச்சுன்னா அந்த புரிதலை வச்சே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷை அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், கவனமாக விளையாடு. பிள்ளைங்க பார்த்திங்க அப்படின்னா கவனம் இல்லாமல் அப்படியே வேகமாக ஓடுறது தான் என்ன, அப்படியே ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா. கவனமாக விளையாடுப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான் பாருங்களேன். ப்ளே விளையாடு, எப்படி விளையாட சொல்லியிருக்கோம்? கவனமாக, கேர்ஃபுல்லி. கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. கவனமாக விளையாடு அப்படின்னா ப்ளே கேர்ஃபுல்லி, ப்ளே கேர்ஃபுல்லி. அடுத்து பாருங்கள், ஓடாத. சில குழந்தைங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஓடுறதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளையாட்டாக வச்சுருப்பாங்க. சொல்லாங்க பார்த்தீங்களா, ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் தான். ஒரு ஆக்ஷனை செய்யாத அப்படின்னா டோன்ட். என்ன ஆக்ஷன்? ஓடுற ஆக்ஷன். டோன்ட் ரன், ஓடாத. அதே பிள்ளைங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, என்ன சொல்லுவோம்? வேகமாக ஓடாதன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி பேசலாம்? டோன்ட் ரன், ஓடாத. வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட். முடிஞ்சு, அவ்வளோதான். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நீங்களும் உங்கள் பிள்ளைங்க கூட இந்த மாதிரிலாம் நிறைய சென்டென்ஸ் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் உங்கள் பிள்ளைங்களாலையும் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. அடுத்து பாருங்கள், அங்கே போகாதே. விளையாடும் போது கொஞ்சம் கண்ணு கெட்டினாப்புல தூரத்தில் அங்கே போவாங்க. அங்கே போகாத சொல்லும் பார்த்தீங்களா. எப்படி சொல்லாத பாருங்கள், டோன்ட் கோ. டோன்ட் கோ அப்படின்னா போகாத. எங்கே போகாதன்னு சொல்லியிருக்கோம்? அங்கே. அங்கேனா தேர், முடிஞ்சு. டோன்ட் கோ தேர், டோன்ட் கோ தேர். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், உன் பொம்மைகளை எடு, அதாவது உன்னோட டாய்ஸ்லாம் எடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அங்கங்கே கிடக்கும், விளையாண்டு முடிச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? எடு, டேக், உன் யுவர் பொம்மைகளை, டாய்ஸ், விளையாட்டு பொருட்களை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சண்டை போடாத. விளையாடும் போது வீட்டில் 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்னா, அண்ணன் தம்பிங்களாம் இருந்தாங்கன்னா போட்டு சண்டை போடுவாங்க. அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூட அப்படி கொஞ்சம் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா. சண்டை போடாதப்பா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான் பாருங்கள், டோன்ட் ஃபைட். டோன்ட் ஃபைட், சண்டை போடாத. டோன்ட் ஃபைட். ஓகேங்களா. ஓகே, நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் நாட் ஃபைட். ஓகேங்களா. ஒரு ஆக்ஷனை செய்யாத அப்படின்னா டோன்ட். ஒரு ஆக்ஷனை செய்யக்கூடாது அப்படின்னா ஷுட் நாட். ஓகேங்களா. ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த ப்ளே டைம்லேருந்து இங்கே நான் உங்களுக்கு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ அடுத்து 5ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5th பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளின் சென்டென்சஸ். இதில் நான் 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்னு பாருங்கள், கத்தாதே. பிள்ளைங்க கொஞ்சம் ஓவராக கத்துவாங்க பார்த்தீங்களா. அலம் போதே கொஞ்சம் ஹையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் சவுண்டை வால்யூம் ஏற்றும் போது அது கத்துற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு பொருளுக்காக கத்துவாங்க, ஏதோ ஒன்றுக்காக கத்துவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் ஓவராக. அப்போ நம்ம கத்தாதேன்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இங்கிலீஷில் எப்படி பேசுவோம்? கத்துறதை நம்ம ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கத்தாதே அப்படின்னா வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. பாருங்கள், டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாதே. நெக்ஸ்ட் ஒன், இதை செய்யாத. இதை செய்யாத எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், டோன்ட் டூ இட். டோன்ட் டூ இட் அப்படின்னா இதை செய்யாத. டூ இட் அப்படின்னா இதை செய். டோன்ட் டூ இட் அப்படின்னா இதை செய்யாத. நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக இரு. எப்படி சொல்லலாம்? அமைதியாக இருப்பா. டிசிப்ளின் பண்ணுறோம் பிள்ளைங்களா, அமைதியாக இரு எப்படி சொல்லலாம்? இந்த கீப் குவைட். கீப் குவைட் அப்படின்னா அமைதியாக இரு. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக பேசு. சில பிள்ளைங்களாம் வேகமாக பேசுவாங்க பார்த்தீங்களா. மெதுவாக பேசுனா எப்படி சொல்லலாம்? பாருங்கள், ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், சாரி சொல்லு. சாரி சொல்லு. பக்கத்து வீட்டு பிள்ளை யாராவது அடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க அடிச்சிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? போய் அவங்கக்கிட்ட சாரி கேளு, சாரி சொல்லு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி பேசலாம்? அதை போய் சாரி சொல்லு. சிம்பிள் தாங்க, பாருங்களேன். சே சாரி. சாரி சொல்லு அப்படின்னா சே சாரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சே சாரி. நெக்ஸ்ட் ஒன், நன்றி சொல்லு அப்படின்னா சே தேங்க்யூ. நன்றி சொல்லு. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகேங்க. உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற டிசிப்ளின் சென்டென்சஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் நான் மாற்றி தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ 6th நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 பார்த்தீங்க அப்படின்னா லவ் அண்ட் மோட்டிவேஷன் சென்டென்சஸ்.
உங்கள் பிள்ளைங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓகே, பாருங்களேன். மிக நன்று, மிக நன்று. ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, மிக நன்று. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? அதை சிம்பிள் தான். வெரி குட், வெரி குட். மிக நன்று அப்படின்னா வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம சின்ன வயசில் டீச்சர்லாம் வி குட்னு சொல்லி போடுவாங்க பார்த்தீங்களா? அப்படியே ஸ்டார்லாம் போடுவாங்க. நல்லா நிறையா வாங்கியிருக்கு. ஸோ நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். மிக நன்று, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக செய்தாய். ஒரு விஷயத்தை நல்லா செஞ்ச அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? வெல் டன். பாருங்கள், வெல் டன், நன்றாக செய்தாய். நெக்ஸ்ட் ஒன், நல்ல குழந்தை. நல்ல குழந்தை எப்படி சொல்லலாம்? பாருங்களேன், குட் சைல்டு, நல்ல குழந்தை. நெக்ஸ்ட் ஒன், கவலைப்படாத. நான் இருக்கிறேன், அம்மா இருக்கேன்ல, எது கவலைப்படுற? நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் தானே கூட இருக்கேன்ல. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், அப்பா வந்தீங்க நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னா சோர்வுக்குள்ளே ஆக்கிடாதீங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க ஈவன் மிஸ்டேக் பண்ணால் கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தோட அதை செய்யாமல் பார்த்துக்கோ. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் மோட்டிவேட் பண்ண 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 பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ஓகே, கவலைப்படாத. டோன்ட் worry, கவலைப்படாத. நெக்ஸ்ட், தொடர்ந்து முயற்சி செய். இன்றைக்கி ஃபெயில் ஆச்சு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து முயற்சி செய். கீப் ட்ரைங், கீப் ட்ரைங், தொடர்ந்து முயற்சி செய். முடிஞ்சு, அவ்வளோதான். கீப் ட்ரைங், தொடர்ந்து முயற்சி செய். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் உன்னை நேசிக்கிறேன். அடிக்கடி உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம சொன்னால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு புரியும். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிஸியாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியாக இருப்பாங்க, ஹோம்ஒர்க் இதில் நிறைய பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லையுமே நம்ம அவங்கள நேசிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த டைமில் நம்ம சொன்னால் தான் புரியும். பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. பட் அந்த டைமில் நம்ம அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவன் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகேங்களாங்க? ஓகே, நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படி இதை நம்ம சொல்லலாம்? சிம்பிள் தான். ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்களேன், நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டாங்க, அது ஏதோ ஒரு காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க. அப்போ நம்ம அவங்கள நினச்சி ரொம்ப பெருமைப்படுவோம் பார்த்தீங்களா? அப்போ சொல்லுவோம், நான் அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? சிம்பிள் தான். பாருங்களேன், நான் அவனை நினச்சி பெருமைப்படுறேன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. அடுத்து பாருங்கள், நீ நன்றாக செய்கிறாய். ஏதோ ஒரு விஷயத்த பிள்ளைங்க செய்கிறாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம். நீ நல்லா செய்கிற, இன்னும் செய். பாருங்களேன், யூ ஆர் டூயிங் வெல். நீ நன்றாக செய்கிறாய். ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6th வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் அதை வச்சு பேச ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்குங்க. நீங்கள் நம்மளோட englishpeslam.com வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்கான எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாகாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களாங்க? அது சீக்கிரத்தில் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாகாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூகுளில் englishpeslam.com ஸ்பேஸ் விடாதீங்க, englishpeslam.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வரும். ஸோ அதில் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7th பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம் சென்டென்சஸ். இப்போது பிள்ளைங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் நம்ம அவங்க கூட என்னென்ன சென்டென்ஸ் பேசுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மார்னிங் ரொட்டீன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இப்போ நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ இதுதான் ஃபைனல். பாருங்கள், தூங்க டைம் ஆயிடுச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா? காலையில் பெட்லேருந்து எந்திரி அப்படின்னு சொன்னோம். இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு, தூங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரும். எப்படி பேசுன்னு பார்க்கலாமா? ஓகேங்க, இப்போது ஒரே ஒரு விஷயங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய திங்க் பண்ணி எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து நான் வீடியோ பண்ணுறேன். ஓரளவுக்கு ஈஸியாக புரிய நினைக்கிறேங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்.
வீடியோ நீங்கள் இப்போ வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தூங்க டைம் ஆயிடுச்சு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். இட்ஸ் டைம் டு ஸ்லீப். இட்ஸ் டைம் டு ஸ்லீப், தூங்க டைம் ஆச்சு. இட்ஸ் டைம் டு ஸ்லீப், தூங்க நேரமாச்சு. அடுத்து பாருங்கள், தூங்கப்போ எப்படி சொல்லலாம்? தூங்கப்போ சிம்பிள் தான், பாருங்களேன். கோ டு ஸ்லீப். கோ டு ஸ்லீப், தூங்கப்போ. தூங்கப்போ அப்படின்னா கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே போய் தூங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? கோ அண்ட் ஸ்லீப், போய் தூங்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? லைட் ஆஃப் பண்ணு. இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா தம்பியோ பாப்பாவோ தூங்க போயிட்டாங்க. சொல்கிறோம், லைட் ஆஃப் பண்ணு எப்படி சொல்லலாம்? டர்ன் ஆஃப் தி லைட். டர்ன் ஆஃப் தி லைட். டர்ன் ஆஃப் தி லைட் இல்லைனா ஸ்விட்ச் ஆஃப் தி லைட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்விட்ச் ஆஃப் தி லைட், முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? இன்னும் நமக்கு ஃபைனலாக 3 சென்டென்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம சூப்பராக கற்றுக்கலாங்க. அடுத்து பாருங்கள், கண்களை மூடு. தூங்க போயாச்சு, லைட்டே ஆஃப் பண்ணியாச்சு, ஆனால் தம்பியோ பாப்பாவோ கண்ணை மூடாமல் அப்படி முடிச்சுட்டே இருக்காங்க. சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடுப்பா, தூங்குப்பா, டைம் ஆயிடுச்சு. எப்படி பேசலாம்? க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடு. நெக்ஸ்ட் ஒன், நன்றாக தூங்கு. எப்படி சொல்லலாம்? நல்லா தூங்குப்பா, கண்ணெல்லாம் மூணுதுக்கப்புறம் நல்லா தூங்கு சொல்லிட்டு வருவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஸ்லீப் வெல். ஸ்லீப்னா தூங்கு, வெல் அப்படின்னா நல்லா. நெக்ஸ்ட் ஒன், இரவு வணக்கம். கரெக்டாக நம்ம எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ரூமை விட்டு வெளியில் போகும்போது குட் நைட் சொல்லிட்டு போவோம் பார்த்தீங்களா? குட் நைட். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஓகேங்க, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ், குட்டி குட்டியான சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க கூட பேச ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைங்களோட ஃப்யூச்சரை நினச்சி பாருங்கள், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குன்னா நீங்கள் தான் பிள்ளைங்களை வளர்க்குற விதத்தில் இருக்குது. அப்போது உங்கள் பிள்ளைங்க இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அதோட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குன்னா நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து பேச ஆரம்பிங்க. கடகடன்னு நாள் போயிட்டே இருக்குங்க, டைம் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருவாங்க, காலேஜ் முடிச்சிருவாங்க, வேலைக்கு போகும்போது ஸ்ட்ரகிளாக அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. ஸோ அப்படி கஷ்டப்படாமல் இருக்குன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. அப்படி பேச ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளைங்க இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ முடிக்க போகிறோங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ முடிக்கும் போது எனக்காக உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் மகா கீழே ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். இதை நான் காமெண்ட்டில் நான் டைப் பண்ணும்போது நான் பார்ப்பேன், ஓகே மகா பார்த்துருக்காங்க, ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.